ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 29 verse 3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. When his lamp shone upon my head, I was able to cross the dark side of my life with its light. We need to understand the lamp of God is the Word of God. The Word of God gives us the light for us to walk through the dark side of our life. There are times people, when they walk through the dark side of their life, they are looking for help from the people. But I want to tell you today, when you walk according to the Word of God, the Word of God, which is our Lord Jesus Christ, He will come and shine your life with His light, so that you will pass through the darkness of your life with His help. We need to understand our Lord Jesus Christ is the light of the world. The Word of God is the lamp for us to have in our life. Today, whatever situations you might go through, keep Jesus in front of you. He will give you the light for you to walk in the darkness. He will give you the Word of God to encourage you, to give you hope, to hold on, to walk during the time of your dark life. Today, there are people, those who do not know Jesus Christ, those who do not know the Word of God, they tremble when they face a darkness in their life. But dear child of God, you don't need to be worried about the darkness of this world. The Son of Righteousness, our Lord Jesus Christ, will rise in your life if you fear the Lord and walk according to His ways. That is the confidence we have. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் இருளான பாதையை கடந்து செல்வதற்கு அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். உங்களை அவர் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தீபம். அவருடைய பிரகாசத்தினாலே, அந்த தீபத்தின் ஒளியிலே நீங்களும் நானும் இருளை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தைரியமா இருங்க. யோபுவை போல இந்த வசனத்தை சொல்லுங்க. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, நான் அவருடைய வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன், கடந்து போவேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் இருளை கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்தவர்களும் உடைய பிள்ளைகள் நாங்கள் உடைய வார்த்தையின்படி வாழவும், உடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்கவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்தது. எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கண்ணீரை துடைத்து அவருடைய கவலைகளை நீக்கி போடும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். என்ன காரணத்தினாலே கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, என்ன காரணத்தினாலே அவர்கள் கவலையோடு இருக்காங்களோ தெரியாது. நீங்க அதை அறிந்திருக்கீங்கப்பா. இந்த கவலைகளையும் கண்ணீரையும் நீர் மாற்றும், அற்புத அடையாளங்களை செய்யும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.